வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது திருநெல்வேலியில கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இரக்கமே இல்லாம வெட்டி எடுத்த கல் குவாரிகள், கல் அறுத்த பெரிய பள்ளங்களை உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களோட டாப் 10 தான் பார்க்கணும். இதுல கனிம வளம் மட்டுமே இல்லை, நிறைய உயிர் சம்பந்தப்பட்டது, உடைமைகள் சம்பந்தப்பட்டது, மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. இதை எதையுமே கொஞ்சம் கூட கவனிக்காம, கொஞ்சம் கூட கண்டுக்காம, அக்கறையற்ற தன்மையோட வெட்டி எடுத்த பெரிய பள்ளங்களாக இருக்கக்கூடிய அந்த நெல்லை கல்குவாரிகள் டாப் 10 தான் பார்க்கணும். நமக்கு தெரியும், 2022 மே மாதத்துல ஒரு கல்குவாரியில, அடமிதிப்பான் குளத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில அதிகாலையில பாறை, பெரிய அளவுல பாறை சரிந்து ஒரு 5-6 பேர் இறந்து போனாங்க. ரொம்பவே வருத்தமான செய்தி. ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அக்கறையே இல்லாம, பொறுப்பே இல்லாம இருந்த ஆட்கள்னால இன்னைக்கு ஒரு 5-6 உயிர்கள் இல்ல. சரி, அது நடந்தது, இதற்கு பிறகாவது நடக்காம இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த IAS படிச்ச அதிகாரிகள், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொறுப்பாளர்கள் அங்க போய் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இறந்தாங்க, செய்தியாச்சு, தீயணைப்பு வீரர்களா காப்பாற்ற முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கமாண்டோ பிரிவினர்களால காப்பாற்ற முடியல. அப்ப தேசிய பேரிடர் மேலாண்மை கழகம் அந்த வீரர்களா ஒரு 4 நாள் போராடி அந்த இடத்த சரி பண்ணாங்க. அப்பதான் தெரிய வருது, அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்காங்க. ஒரு கமிட்டி போட்டாங்க, ஒரு விசாரணை குழு போட்டாங்க. 54 குழு அந்த குவாரிகள்ல, நெல்லையில இருக்கக்கூடிய குவாரிகள்ல யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வெட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு வெட்டி இருக்கிறாங்க, அதுக்கு அபராதம் போடுவோம் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டா RTIல அறப்போர் இயக்கம் பெற்றது. அதன் அடிப்படையில ஒரு 20-25 குவாரிகளுடைய தகவல்கள், RTIல வாங்கின தகவல்கள், அதுலதான் டாப் 10 நம்ம பார்க்கணும். இங்க எடுத்திருக்கிறதெல்லாம் வெறும் பள்ளங்கள் மட்டுமே அல்ல, பல மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த மண்ணோட நிலத்தடி நீர், அந்த சுற்றுப்புற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், விவசாயத்திற்கு நிலத்தடி நீர், குடிநீர், இந்த மக்களுக்கான அடிப்படை நல்ல காற்று, இதெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்குன அந்த குவாரிகளோட டாப் 10 தான் பார்க்க போறோம். டாப் 10ல 10வது இடத்துல இருக்கக்கூடியவர் R முருகன், கன்னியாகுமரி சார்ந்தவர். இவரோட குவாரி தான் டாப் 10ல 10வது இடத்துல. அளவுக்கு அதிகமான, அரசு கொடுத்த அளவு மீறி அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்காரு. எவ்வளவு எடுத்திருக்காருன்னா 2,47,738 கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து அகலமா வெட்டி எடுத்திருக்கிறார். இவருக்கு ரிலீஸ் வருஷம் இப்போ 2021 பிப்ரவரியில இருந்து 2026 பிப்ரவரி வரைக்கும். இன்னும் லீஸ் காலமே முடியல. ஆனா அதுக்கு முன்னாலேயே 2 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறார். அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்கீங்களே அப்படின்னு அரசு போட்ட அபராதம் எவ்வளவு தெரியுங்களா? 13 கோடி சுமார். இந்த 13 கோடி அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்ததன் அடிப்படையில 10வது ரேங்க்ல இருக்கிறார். 10வது இடம் பிடிச்சிருக்க R முருகன், கன்னியாகுமரி, அவருடைய குவாரி அளவில்லா ஆழமா. டாப் 10ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம R ஜெகன், கன்னியாகுமரி சார்ந்தவர். அவரோட குவாரி இடைக்கால் பார்ட் 1 பகுதி 1ல இருக்கக்கூடியது, அம்பாசமுத்திரத்துல இருக்கக்கூடிய இவரோட குவாரி தான் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்த, அரசு அனுமதிச்சதை விட அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்த 9வது ரேங்க் பிடிச்சிருக்கு. இவருடைய லீஸ் 2020 செப்டம்பர்ல இருந்து 2025 செப்டம்பர் வரைக்கும். இன்னும் லீஸே முடியல. ஆனா அதுக்குள்ள அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்காரு. எவ்வளவு அப்படின்னா 2,53,089 கியூபிக் மீட்டர் அளவுக்கு அவரை விட ரொம்ப ஆழமா வெட்டி எடுத்திருக்கிறார். இவருக்கு அரசு போட்டிருக்க அபராத தொகை 14,34,34,014 ரூபாய். இந்த 9வது இடத்தை பிடிச்சிருக்க R ஜெகன், கன்னியாகுமரி, அவருடைய கல்குவாரி மக்கள் சீரழிப்பின் உச்சமா. டாப் 10ல 8வது ரேங்க் யார் பிடிச்சிருக்காங்க பாப்போமா? S ராஜேந்திரன், கன்னியாகுமரி, இவரோட குவாரி தான் டாப் 10ல 8வது ரேங்க் பிடிச்சிருக்கு. இவரோட குவாரி கஸ்தூரி ரங்கபுரம் பகுதி 2ல இருக்கு, திசைன் விளை அந்த தாலுக்கால இருக்கக்கூடியது. KKM ப்ளூ மெட்டல் நமக்கு தெரியுமே, இந்த ஏரியாவில் நிறைய பெரியவங்க, இவங்களுக்கு வேற வேற மாவட்டங்கள்லாம் கூட குவாரி இருக்குன்னு கேள்விப்படுறோம். இவர் பிடிச்சிருக்க அந்த 8வது இடத்துக்கு இவர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்னா, அரசு கொடுத்த அளவை விட
3,82,782 கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து 8வது ரேங்க்கு வந்திருக்கிறார். இவரோட லீஸ் வருஷம் எப்ப அப்படின்னா 17/4/2018 இருந்து 16/4/2023 வரைக்கும், போன வருஷம் முடிஞ்சது. அளவுக்கு அதிகமா எடுத்திருக்கிறார். அப்ப இவங்க அபராதம் எவ்வளவு போட்டிருக்கணும்? 20,61,108 ரூபாய் அபராதமா போட்டிருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 8வது இடத்துக்கு வந்திருக்கிறார். எஸ் ராஜேந்திரன் 8வது இடத்தை பிடிச்சிருக்க. அவருடைய கல்குவாரி மக்களை ஏமாற்றும் செயலா. டாப் 10ல அடுத்து பார்க்க போறது 7வது இடம். 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது KSRJ ராஜ்குமார், தேனியை சார்ந்தவருங்க. அவரு இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. PACL லேண்ட், PACL நமக்கு தெரியும், அதுல அட்டாச் பண்ணிருக்க லேண்ட்ல குவாரியில இவரு எடுத்திருக்கிறார். திசைன் விலையில இருக்கு கோவன்குளம் அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய இவருடைய குவாரி தான் 7வது பட்டியல். 7வது இடத்தை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 3,94,361 கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறார். இவரோட லீஸ் தேதி 15/11/2018 ஆரம்பிச்சு 14/11/2023 முடிஞ்சிச்சு. இவருக்கு போட்டிருக்க அபராதம் அளவுக்கு அதிகமாக, அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்ததுக்கு அரசு போட்டிருக்க அபராதம் 20,01,40,440 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. டாப் 10ல 7வது இடத்தை பிடிச்சிருக்க நம்ம KSRJ ராஜ்குமார் தேனிக்காரர், அவரோட குவாரி இது உங்க வீட்டு சொத்தா. டாப் 10ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கவங்கள பார்க்க போறோம். பாரத் மினரல்ஸ், சென்னையை சார்ந்த எக்மோர்ல இருக்கக்கூடிய கம்பெனி, நெல்லையில ராதாபுரத்துல கும்பிக்குளத்துல ஒரு குவாரி நடத்துறாங்க. அவங்க தான் 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்க இந்த டாப் 10ல 6வது இடத்தை வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா, இவங்க அரசு நிர்ணயித்ததை விட அதிகமா தோண்டி எடுத்தது 4,09,442 கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆழமா எடுத்துட்டாங்க. அரசு போட்டிருக்க அபராதம் அளவை மீறி இயற்கைக்கு அதிகமாக நிர்ணயித்த அளவை விட அதிகமா எடுத்ததுக்காக 20,51,85,570 ரூபாய் இந்த அபராதம் போட்டிருக்காங்க. டாப் 10ல 6வது இடத்தை பிடிச்சிருக்க பாரத் மினரல்ஸ், எவ்வளவுதான் சார் தோண்டுவீங்க? டாப் 10ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறத யாருன்னு பார்க்க போறோம். நம்ம திருநெல்வேலிக்காரங்க எஸ் சோமசுந்தரம், அவரோட குவாரி தான் டாப் 10ல 5வது இடத்துல இருக்கு. பெருங்குடி பகுதி 1ல இருக்கு, ராதாபுரத்துல இருக்கக்கூடிய தாலுக்கால இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ்ல பெருங்குடி 1ல தான் இவரோட குவாரி 5வது ரேங்க பிடிச்சிருக்கு. அவர் அளவுக்கு அதிகமாக, அரசு நிர்ணயித்ததை விட அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்தது 4,94,764 கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறாரு. அரசு நிர்ணயித்த தண்டனை அபராதம் எவ்வளவுனா 25,09,67,611 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. டாப் 10ல 5வது இடத்தை பிடிச்சிருக்க எஸ் சோமசுந்தரம், அவரோட குவாரி இயற்கையை எவ்வளவுதான் சார் அழிப்பீங்க? டாப் 10ல 4வது இடத்தை பார்க்க போறோம். SAV ப்ளூ மெட்டல்ஸ், அந்த SAV ப்ளூ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இருக்கந்துறை பகுதி 2ல ராதாபுரத்துல இருக்கக்கூடிய அந்த குவாரி தான் டாப் 10ல 4வது இடத்துல இருக்கு. அரசு நிர்ணயித்த அளவை விட அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்தது எவ்வளவுனா 5,55,791 கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறாரு. அரசு நிர்ணயித்த அபராதம் 28,13,70,70,814 ரூபாய். SAV ப்ளூ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சொந்தமான இருக்கந்துறை பகுதி 2ல இருக்கக்கூடிய கல்குவாரி 4வது இடத்துல. அளவே இல்லையா சார்? டாப் 10ல அடுத்து நம்ம பார்க்க போறது 3வது ரேங்க், ரொம்ப முக்கியமானவர், நம்ம ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸானவர், ஸ்டான்லி ராஜா. எஸ், அவரோட குவாரி தான் பெருங்குடி பகுதி 1ல இருக்கக்கூடிய ராதாபுரத்துல இருக்கக்கூடிய அந்த குவாரி தான். எஸ் ஸ்டான்லி ராஜா திருநெல்வேலிக்காரர் தான். அவர் நடத்தக்கூடிய குவாரி அதுதான் டாப் 10ல 3வது ரேங்க்ல. இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னா 5,69,470 கியூபிக் மீட்டர், அதாவது அரசு நிர்ணயித்த அளவை விட அந்த லீஸ் காலத்துல அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்தது இவ்வளவு லட்சம். அதுக்காக போட்ட அபராதம் எவ்வளவு தெரியுங்களா? 28,90,39,044 ரூபாய் அபராதம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாப் 10ல 3வது ரேங்க் வந்திருக்க எஸ் ஸ்டான்லி ராஜா, அவரோட குவாரி பெரும் பள்ளமா. டாப் 10ல அடுத்து நம்ம பார்க்க போறது 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. 2வது இடத்த எஸ் ராஜேந்திரன், ஏற்கனவே இவரோட ஒரு குவாரி 8வது இடத்துல இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அவரோட இன்னொரு குவாரி தான் 2வது இடத்துல இருக்கு.
ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் இவரு. KKM ப்ளூ மெட்டல்ஸ் ஓனர். கஸ்தூரி ரங்கபுரம் பகுதி 2ல திசைன் விலையில இருக்கக்கூடிய இவரோட குவாரி தான் டாப் 10ல 2வது இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்காக 8,56,890 கியூபிக் மீட்டர் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக 8.5 லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்டி எடுத்து இவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் 43,85,96,446 ரூபாய். அதனுடன் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இவருடைய குவாரி ராஜேந்திரன் அவருடைய இந்த குவாரி புதைகுழியா. டாப் 10ல ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யார் தெரியுங்களா? நம்ம சுகு, கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அவரோட குவாரி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. அரசு நிர்ணயித்த அளவை விட வெட்டி எடுத்த ரஃப் ஸ்டோனோட அளவு 11,75,669 கியூபிக் மீட்டர் கொள்ளளவுள்ள அந்த ரஃப் ஸ்டோனை வெட்டி எடுத்திருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் அபராதம் போட்டதை பார்த்துருக்கோம். இந்த குவாரி அளவுக்கு அதிகமா செயல்பட்டதுனால கலெக்டர் அவங்க இழுத்து மூடவும் சொல்லிட்டாங்க. இதுக்கான அபராதம் போட்டிருந்தாங்கன்னா இவர் கட்ட வேண்டிய அபராதம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா 60,16,24,082 ரூபாய் அபராதம் போடப்படலாம். மற்றவங்களுக்கு எல்லாம் போட்ட அபராதம் பார்ப்போம். இவர் வெட்டி எடுத்துக்கூடிய அளவை வச்சு நாம கணக்கிட்டதன் அடிப்படையில இந்த அபராதம் விதிக்கப்படலாம். வெட்டி எடுத்ததுலயே அதிகப்படியான அளவுக்கு எடுத்தது இவரு தான். டாப் 10ல முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய சுகு கன்னியாகுமரிக்காரர் அவரோட குவாரி மரணக்குழியா. டாப் 10ல சட்ட விரோதமாக நடத்தப்பட்ட அள்ளப்பட்ட அந்த கல் குவாரிகளுடைய லிஸ்ட பார்த்தோம். இதோட முடிய போறது இல்லைங்க. ஒருத்தருக்கு சிறப்பு பரிசு தரணும். யார் தெரியுமா? ஒரு IAS அதிகாரி. இந்த குவாரிங்கெல்லாம் சட்ட விரோதமாக தோண்டப்பட்ட இந்த கல்லுகளுக்காக ரஃப் ஸ்டோன் தோண்டி எடுத்ததுக்காக 262 கோடி ரூபாய் அபராதம். இந்த குவாரி நடத்தக்கூடியவங்க எல்லாம் வறுமையில இருக்காங்க, ஏழ்மையில இருக்காங்க, அவங்களால கட்டவே முடியாது அப்படின்னு இறக்கப்பட்டு, ஆக்சுவலி அவர் யார் பக்கம் இருந்திருக்கணும்? மக்கள் பக்கம் இருந்திருக்கணுமா? குவாரிக்காரவங்க பக்கம் இருந்திருக்கணும். இயற்கை வளங்களை சுரண்டன, மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குன இந்த குவாரிகளுக்கு எதிராக இருந்திருக்கணும். சட்டத்தின் பக்கம் தானே இருந்திருக்கணும். அப்ப பார்த்தா நம்ம பக்கம் தானே இருந்திருக்கணும். ஆனா இந்த 262 கோடி ரூபாய் அபராதத்தை சட்ட விரோதமாக 14 கோடி ரூபாயாக மாற்றின திரு ஜெயகாந்தன் IAS அவருக்கு தான் இந்த டாப் 10 வரிசையில சிறப்பு பரிசு. திரு ஜெயகாந்தன் சட்ட விரோதமாக அபராதத்தை மாற்றி அமைத்த 262 கோடியிலிருந்து 14 கோடியாக மாற்றிய அவர் சட்டத்திற்கு விரோதியாகுவதற்காக IAS படித்தாராம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.